நீ என்ன பண்ணு, தலைவலி அது இது மாய் மாலை பண்ணி ராஜாவை கூப்பிட்டு, நீ முன்ன தேர் ஓட்டி சண்டையில் ஜெயிச்சு காமிச்சு ராஜாவுக்கு அவர் 2 வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தை ஞாபகப்படுத்தி இப்போ கேட்டு உன் பையனுக்கு பட்டம் கட்டு. அழுகுறாரு. இதுக்கு வேற வழியே இல்லையானா இருக்குன்னாங்க. என்னன்னா அவன் கண்ணில் இந்த சுகபோகங்களை மட்டும் காமிங்க. இந்த வாழ்க்கையுடைய கொடிய பாகத்தை காட்டாதீங்க. முதியோர்கள், நோயாளிகள், இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்க இதெல்லாம் காட்டாதீங்க. அதுபடியே ஒரு உலக தான் பிறந்தது, பிரசவ வலி எடுத்து குழந்தை பறக்கிற மாதிரி. அதை பார்த்து பயந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க, சந்தனத்தை உரைச்சி தேய்ச்சி கரைக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த இரும்பு உலக்கையை கடற்கரை ஓரத்தில் நல்லா தேய்ச்சி கரைச்சி கடலில் கரைச்சி அந்த இடம் பூரா தெளிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கடற்கரை ஓரம் பூரா அந்த தண்ணி. அப்போ இது கலைஞ்சி போயிடுதல் எல்லாம் நடக்க நடக்க போயிடும். அந்த அளவில் அவங்க ஏதோ ஒரு தீர்மானம் பண்டிகை பூஜை நடக்கும்னு பண்ணிட்டாங்க. ஆனால் விதி விடுமா? அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்திற்கு வணக்கம். பத்ரிஜிக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்று நான் நாகராஜன் என்பவரின் உண்மை என்ற புத்தகத்தில் அவர் கர்ம வினை என்பதை பற்றி சொல்வதை கூறுகிறேன். அவர் ஒரு சிறந்த மகாவதார் பாபாஜி பக்தர். ஏற்கனவே மௌனம் என்ற புத்தகம் எழுதி பாபாஜியை பற்றி மிகவும் அருமையாக கூறி பிரபலமானவர். அவருடைய இந்த உண்மை என்ற புத்தகம் ஷீரடி சாய்பாபாவை அவருடைய சமாதியை பற்றிய உண்மைகளை கூறுவதாக அமைந்துள்ளது. இதில் அவர் கர்ம வினை என்பதை எந்த மாதிரி சொல்றாருன்னா ஆச்சரியமா இருந்தது. அதனால்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். கர்ம வினை என்பது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பிறப்படுத்தவங்களுக்கு தான், அதுக்காக தான் கர்ம வினை திக்கத்துக்கு தான் வரும் அப்படின்னு, அப்போ மனுஷ பிறவிக்கு தான் கர்ம வினைன்னு நினச்சிருக்கோம். இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா அரசனின் கர்ம வினை, மகானின் கர்ம வினை, கடவுளின் கர்ம வினைன்னு கொடுக்குறார். அப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கடவுளுக்கும் கர்ம வினையா? இது என்னடாப்பா, என்ன விஷயத்த சொல்ல வராருன்னு அதை நான் படித்து சந்தோஷப்பட்டதை தெளிவானதை உங்களுக்கும் இங்கே சொல்ல கேளுங்க. என்னன்னா, தசரத மகாராஜாவை பற்றி, ராமருடைய அப்பா, அவர் ராமனுக்கு பட்டம் கட்டாத முடிவு செஞ்சது. எல்லாம் எங்கேயும் சந்தோஷம் பொங்கி வழிஞ்சிருந்தது. ராஜாவுக்கு நல்ல குழல அவருடைய ஆர்வந்த புத்திரன், ஆசை புத்திரன் ராமனுக்கு முடிசூட்டுகிறார். அதை பார்க்கும்போது பார்க்கறதுக்கே கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அந்த நேரம் வர வர ராஜாவுக்கு பூரிப்பு தாழ முடியல. அப்போ அவரை விட அவருடைய 3வது மனைவி கைகேயி இருக்காளே, அவளுக்கும் ராமன் மேல ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தி. அவளுக்கும் மகிழ்ச்சி. அவ தம் பையன் பரதனுக்கு தான் பட்டம் கட்ட போற மாதிரி சந்தோஷத்துல இருந்திருக்கா. இது எல்லாருக்கும் சந்தோஷமான இந்த வேளையில ஒருத்தி மட்டும் அலங்கோலமா தன்னை வச்சுக்கணும் வெறுப்புல உச்சியில இருந்த அவ தான் கூனி. அவ கைகேயியுடைய பணிப்பெண் மட்டும் இல்ல, அவளுக்கு போதனைகள் துர்போதனைகள் செய்யறதுலயும் அவ வல்லவள். இன்னைய துர்போதனை அவள் என்னன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டாத, உன் பிள்ளைக்கு வாங்கி குடி பைத்தியக்காரே, இல்லாட்டி நீ உன் பிள்ளை நடுத்தரவு தான் நிற்கணும். நீ என்ன பண்ணு, தலைவலி அது இது மாய் மாலை பண்ணி ராஜாவை கூப்பிட்டு, நீ முன்ன தேர் ஓட்டி சண்டையில் ஜெயிச்சு காமிச்சு ராஜாவுக்கு அவர் 2 வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தை ஞாபகப்படுத்தி இப்போ கேட்டு உன் பையனுக்கு பட்டம் கட்டு. உடனே கைகையும் அதன்படி தலைவலி ரொம்ப துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு நியூஸ் சொல்லி அனுப்புகிறான். அவங்க போய் சொன்னோன்னா ராஜாவுக்கு இறைஞ்சி வர, என்னம்மா ஆச்சு ஏதாச்சுன்னு. அப்போ இவ அழுது, நல்லா அழுது தலைவலியாளுன்னு சொல்லிட்டு சாகசம் பண்ணி அவர்கிட்ட வரம் கேட்டு ராமனுக்கு முடி சூட்டுறதை நிறுத்தி பரதனுக்கு சூட்டணும். முதல் வாரத்துல இன்க்ளூட் பண்றா, அவனை காட்டுக்கு அனுப்பணும். இதை கேட்டு அவன் மேல உயிரா இருக்க தசரதன் என்ன ஆகுறான், படுத்த அதிர்ச்சியில மாற பிடிச்சுன்னு விழுந்துடுறாரு. அது அப்பேற்பட்ட நல்ல அருமையா இருந்த ராஜாவுக்கு ஏன் இந்த நிலைமை? அவரின் கர்மவினைன்னு ஆசிரியர் வர்ணிக்கிறார். ராஜாவுக்கு என்ன கர்மம் என்னன்னா, அவர் இள வயசுல
ரொம்ப நல்ல அருமையா சப்தத்தை கேட்டு அந்த திசையை நோக்கி அம்ப செலுத்தி அங்க இருக்க அந்த பொருளை வீழ்த்துறதுல வல்லவர். தசரதனுக்கு அந்த திறமை இருந்தது. அதுபடி அவர் வந்து சின்ன வயசுல காட்டுல, அந்த காலத்துல ராஜாவுங்க எந்த வேலையில போனா வேட்டையாட கிளம்பிடுவாங்க. அது இளவரசி இல்லையா, அது அப்பாவுக்கு செல்லம் வேற. நைட்டு கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யானையோ ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை நோக்கி அந்த அம்ப எய்து விடுறாரு. ஓன்னு ஒரு மனுஷ பொருளுக்கு என்ன பயந்து நடுங்கிட்ட நோக்கி ஓடி பார்த்தா இளம் வயது முனிகுமாரன் ஒருத்தன் அங்க சரியா இருதயத்துல பாஞ்சிருக்காங்க. ஐயோ, என்னுடைய கண் தெரியாத பெற்றோர்களை விட்டுட்டு நான் போறேனே, அவங்களை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு அழுகுறான். இவரு வர அப்ப பார்த்துட்டு, ஐயா நானா தெரியாம அந்த பிள்ளையை செஞ்சு மன்னிச்சிடுங்க. என் தகப்பனார் தாயார போய் பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க, என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை, நான் இறந்து போயிட போறேன். அவரும் அழுதுகினே போய் அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா, அவங்க அப்பா மூஞ்சில அரைஞ்சிக்கணும், நீயும் இதே மாதிரி புத்திர சோகத்தை அனுபவிக்க வேணும் இல்லையா, அப்பதான் உனக்கு தெரியும். அது வரட்டும் சாபம் கொடுத்து அந்த செய்தியை கேட்டு அவங்களும் அங்கேயே மாண்டு போறாங்க. இப்போ ராமன் காட்டுக்கு போயிட்டான்றதை கேட்ட உடனே ராஜாவுடைய புத்திர சோகம் தளம் உயிர் போயிடுது. இப்ப ராஜாவுடைய கர்ம வினியாச்சா. அடுத்தது என்ன, மகானுடைய கர்ம வினி. அது என்னன்னா, கௌதம புத்தர்தான் வேற யாரு இருக்கா, மகான் அவர் தான். அவரும் ஒரு பெரிய அரசனுடைய ஒரே ஒரு பையன். ஜோசியம் பார்த்தாரு ராஜா. அதுல வந்து இள வயதுல அவர் துறவரம் பூண்டு அரச விட்டுட்டு போயிடுவார், அரச போகத்துல இருக்க மாட்டாருன்னு அவங்களாம் சொல்லிட்டாங்க. அழுவுறாரு, இதுக்கு வேற வழியே இல்லையானு இருக்குன்னாங்க. என்னன்னா, அவன் கண்ணில் இந்த சுகபோகங்களை மட்டும் காமிங்க, இந்த வாழ்க்கையுடைய கொடிய பாகத்தை காட்டாதீங்க. முதியோர்கள், நோயாளிகள், இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கவங்க இதெல்லாம் காட்டாதீங்க. வேற எதுவும் வராம இந்த இதுலயே இருந்து இப்படியே அவன் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு அவருக்கு வழி சொல்லி கொடுக்குறாங்க. அதுபடியே அவர் என்ன, அவன் கண்ணில் பட்டவங்கலாம் இள வயதுக்காரங்க தான். ஆணும் பெண்ணுமா எவ்வளவு பிராயத்துல இருக்கவங்க மட்டும்தான். ஓ, இப்படித்தான் மனுஷன் இருப்பான், அவனுக்கு முதுமை வராது அப்படின்னு நினைச்சுக்கின்னு அவன் வாழான். தேரோட்டிட்டு அழைச்சின்னு போயிட்டு ஒரு நகர்வலம் அவன் காமிச்சிட்டு இட்டுக்குவான். அவனை அழைச்சின்னு போகும்போது சோதனையா முதல்ல ஒரு முதியவன் வரான், அடுத்தது ஒரு நோயாளி வரான், அதுக்கு அடுத்தது ஒரு செத்த படத்தை தூக்கி போறான். இதெல்லாம் என்னன்னு கேட்டா மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்க. அவன் சொல்றான், திகைக்கிறாரு. என்னன்னு கேட்கறாங்க, ஒன்னும் சொல்ல பேசாம படுத்துக்கிறாரு. ராத்திரி எல்லாம் தூங்குற டைம்ல பொண்டாட்டி குழந்தைய விட்டுட்டு நடு ராத்திரில கிளம்பி சன்னியாசத்துக்கு போயிடுறாரு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், துக்கம்ன்றது ஏன் ஏற்படுது, இந்த துக்கங்கள்லாம் மனுஷனுக்கு எதுக்காக வந்தது, இது கொடூரமாச்சு, வாழறதுக்கு தானே அவன் இருக்கிறான், சாகிறதுக்காக இருக்கிறான். அப்ப ஏன் அவனுக்கு இந்த நிறைய கேள்வி அவர் மனசுல. அவர் எங்கெங்கேயோ போய் அவர் பார்க்காத நாடு இல்லை, போகாத இடம் இல்லை, கத்துக்காத 110 தியானத்துக்கு மேல கத்துக்கணும் இருக்காரு. கத்துக்கணும் ஒரு திருப்தி. கடைசியில ஓஞ்சி ஒரு மரத்தடியில சோர்ந்து விழும்போது இந்த ஆனாபானாசதி தியானத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அவருடைய கர்மாவனை பாருங்க. அரசகுமாரனா இருந்து கூட அவர் ஒரு நாட்டை தொடர்ந்து துறவியா போயிட்டார். மூன்றாவது கடவுளின் கர்மாவினை. இங்க அவர் சொல்றது கிருஷ்ணர் யாதவ குலத்து தலைவர். கிருஷ்ணர் பிறப்பால வசுதேவர் பிள்ளையா இருந்தாலும் வாழ்ந்தது வளர்ந்ததெல்லாம் ஆயர்பாடியில. அங்க அவருக்கு 36 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாபம் கிடைச்சது. அந்த சாபத்தின் விளைவா அவர் காலில் அடிபட்டு உயிர் நீத்தார். அது எப்படி 36 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாபம், யார் கொடுத்தது, எதுக்காக கொடுத்தாங்க, கிருஷ்ணருக்கேவா, அப்பேற்பட்டவங்க யார், இதெல்லாம் இப்ப பார்க்கலாம். என்னன்னா, மகாபாரத போர் நடந்தது இல்லைங்களா, அதுல 2 பக்கமா இருந்தவங்க பாண்டவரும் துரியோதனாதிகளும். அந்த பாண்டவ பக்கம் கிருஷ்ணரும், துரியோதனாதிகள் பக்கம் அவங்க சேனையும் இருந்தது. அதுல பாண்டவங்க பக்கம் கிருஷ்ணன் இடத்தினால
உங்களுக்கே தெரியும் கடவுள் எந்த பக்கம் இருக்கிறோம் அங்கதானே ஜெயமும் இருக்கும். அதுபடி நடந்து முடிஞ்சது. அவங்க உயிரை விட்டுட்டாங்க. இவர் வந்து காந்தாரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறாரு. அம்மா தெரியாம நடந்தது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. டேய் நீ தாண்டா அதுக்கெல்லாம் காரணம். இந்த நீ மனசு வச்சியனா இந்த போற நீ வந்து நல்ல விதமாவும் முடிவுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனா நீ துஷ்டன்டா. என் பிள்ளைங்க உயிரை வாங்குறதுக்குன்னே வந்த. உனக்கும் இதே மாதிரி 36 வருஷம் கழிச்சு நீயும் உன் யாதவ குலமும் அடியோட ஒருத்தர் கூட இல்லாம பூண்டோட அழிவீங்கடா. இப்ப என் வம்சம் போச்சு இல்லையாடா, துரியோதனாதிகள் எல்லாம் அழிஞ்சாங்க, ஒருத்தர் கூட பாக்கி இல்ல. அதே இது அதை ஏற்படுத்தி கொடுத்த உனக்கும் நடக்கும்னு சாபம் கொடுக்குறார். அவர் போய் துவாரகையில அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு அங்க ஆட்சி பண்ணி நல்லா வாழ்ந்துன்னு வராங்க. ஆட்சி 36 வருஷம் முடிஞ்சிடுச்சு. காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப என்ன பண்றது, யார் அவங்களை கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்களான்னா நல்லது இல்லை, நானே உங்களை சிரச்சேதம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா. ஏன்னா அவங்களாம் கள்ளு குடிச்சு அதுல கலாட்டா பண்ணிக்கின்னு நிலக்கொலை நெஞ்சு போய் நிக்கிறாங்க. அதுல ரொம்ப திமிர் எடுத்து எல்லாரையும் காயப்படுத்துறாங்க, மனசளவுலையும் உடம்பளவுலையும். அது கிருஷ்ணருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப என்ன பண்றாங்க, அவன் ஒரு சாமியார் வராது அந்த பக்கமா 4-5 சாமியாருங்க. அவங்க கிட்ட போய் அவங்கள ஒருத்தனை புள்ளதாசி மாதிரி அந்த கற்பிணி பொண்ணு வேஷம் போட்டு கூட்டின்னு போய் அவர் காலில் விழுந்து எனக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கோபம் வந்துச்சு அவனுக்கு. வேணுட்டு படம் அப்படியே ஆகட்டண்டா, உனக்கு உலக்க பிறந்தது உலக்கை பிறந்து உங்க குலத்தையே அழிக்கிறதுக்கு அது உதவுண்டா போடா நீ அப்படின்னு. அதுபடியே ஒரு உலக்க தான் பிறந்தது, பிரசவ வலி எடுத்து குழந்தை பறக்கிற மாதிரி. அதை பார்த்து பயந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க, சந்தனத்தை உரைச்சி தேய்ச்சி கரைக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த இரும்பு உலக்கைய கடற்கரை ஓரத்தில் நல்லா தேய்ச்சி கரைச்சி கடல்ல கரைச்சி அந்த இடம் பூரா தெளிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கடற்கரை ஓரம் பூரா அந்த தண்ணி. அப்போ இது கலைஞ்சி போயிடுதல் எல்லாம் நடக்க நடக்க போயிடும். அந்த அளவுல அவங்க ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணி இப்படி நடக்கும்னு பண்ணிட்டாங்க. ஆனா விதி விடுமா, அந்த இடத்துல கோர புல்லுங்களாவது முளைச்சுது. எது அவங்க உரைச்சி கரைச்சி தெளிச்ச அந்த உலக்கை. அந்த கோர புல்லுங்க எக்கச்சக்கமா வளர்ந்துப்படுது. இவனுங்க என்ன பண்ணாங்க, ஏதோ குடி போதையில பாண்டவன் பக்கம் கொஞ்சம் துரியோதன பக்கம் கொஞ்சம் இருந்து சண்டை போட்டது ரூபா பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் இப்ப சண்டை போடுங்க, டேய் உங்கள அக்கிரம் பண்ணீங்கடா, டேய் உங்கள அக்கிரம் பண்ணீங்கடான்னு நடந்து போய் எப்பயோ முடிஞ்ச போற இப்ப சொல்லி அவங்க ஒருத்தனை அடிச்சுக்கிறாங்க. எதால அந்த கோரப்புல் நிறைய முளைச்சிருக்க அதை பிடுங்கி எடுத்து ஒருத்தன் அதை ஆயுதமா வச்சு தாக்கி அடிச்சுக்கிறாங்க. அவங்க அதை பிடுங்கிட்டு அடிக்கிற டைம்ல என்ன ஆகுது, அது உலக்கையா மாறிடுதான். அத்தனை கோரப்புல்லும் 1 இல்ல 2 இல்ல ஆயிரக்கணக்கான உலக்கைக்கு ஒருத்தர் உலக்கையில அடிச்ச மண்டை என்ன ஆகும், அத்தனை பேரும் சேர்த்தாங்க. ஒருத்தன் பாக்கி. கிருஷ்ணர் இதை பார்த்துட்டு ஒரு கோரப்புல்ல எடுத்து அவனுக்குள்ள அடிக்க போறாரு. அதுவும் உலக்கையா மாதிரி ஒருத்தனை அடிக்க. அவனுக்கு கோபம் வந்து ஒரு வில்லாளி கிட்ட சொல்றான், அவங்க வேடவன் கிட்ட. அவன் வந்து இவரும் தெரியாது, வேற இடத்துல எங்கேயோ கையை காட்டிட்டு அவன் இறக்குறான். அவன் வந்து அந்த இடத்துல அடிக்க சொல்றான்னு அடிச்சா, கிருஷ்ணர் காட்டுக்கு போய் அந்த இடத்துல தியானம் பண்ணிட்டு வெறுப்பா படுத்துடுறாரு காட்டுல. அவர் காலை இப்படி நீட்டிக்கின்னு படுத்து நிற்கும்போது அவன் விடுற அந்த அம்பு அவன் கிருஷ்ணருடைய காலில் போய் குத்தி ரத்தம் பெருகுது. கடைசி காலம் வந்துடுச்சு, உயிர் போகுது. கிருஷ்ணர் ஐயோ நல்லா சத்தம் கேட்டு அவன் பயந்து ஓடியது. பார்த்தா ராஜா, ஐயோ கிருஷ்ணா நீயா வந்திருக்கிற, நீ உண்மையிலேயான பொண்ணை என்ன மன்னிச்சுட்டா. இது உண்மையில இல்லை, இது என்னுடைய விதி, அதனால நீ பண்ண. அந்த வேடம் பேர் என்ன தெரியுமா, ஜாரா. ஜாரான்ற வேடம் அழகதை பார்த்துட்டு நீ வந்து இப்ப நீ பண்ணல, இது என்னுடைய கர்ம வேணும், போன ஜென்மத்துல உன்னை நான் பண்ணதுடைய பலன் இது அப்படின்றது. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, போன ஜென்மத்துல இந்த ஜாரா வாலியா பிறந்தவன். வாலிய ராமர் வந்து கொல்றாரு. எப்படி கொல்றாரு, 7 மரத்துக்கு அப்பால ஒளிஞ்சி இருந்து 7 மரத்து வழியா
குறி பார்த்து அவன் மேல அம்ப விடுறாரு. வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுக்கின்னு இருக்கானுங்க. சரியா வாலியுடைய முதுகு வரும்போது சரியா குறி பார்த்து அடிக்கவே அவன் உயிர் பிழைக்காம இறந்து போறான். போகும்போது, டேய் பேடி, நீ நல்லவ ராஜா நினைச்சேனே, வேடி பையனா இருந்து முதுகு புறம்னு கொலை பண்ணி நீ ராஜகுமாரனா நீயும் இதே மாதிரி தான்டா ஒரு துஷ்டதனத்தினால தான் மோசடியால் தான் நீ சாபம் போட்டுட்டு அந்த ஜென்மத்துல ராமரும் அதே மாதிரி கஷ்டமா இருந்து போனார். ஆனா அடுத்த ஜென்மம் எடுக்கிறார் கிருஷ்ணாவதாரம். அதான் பாருங்க, ஊழ்வினை உறுத்தும் ஜென்மாந்தரமா அந்த ஊழ்வினை வந்து இப்ப கிருஷ்ணரை அதே வாலி பிறந்து வந்து ஜாரான்ற வேடனா அம்ப எடுத்து அவர் எப்படி தொடுத்தாரோ அதே அம்பால இவரையும் அவன் அடிச்சு சாவடிக்கிறான். அவன் அது தெரிஞ்ச வழிதுன்னு அவன் வேற வழி இல்லை, இறுதி சடங்கு செய்யணும்ட்டு அந்த சிதைய மூட்டி கிருஷ்ணர் உடம்ப தூக்கி போய் அதுல போட்டு எரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். பாதி உடம்பு எரிஞ்சு இருக்கும்போது அது என்னன்னு தெரியல, ஊழி அழியிற மாதிரி ஒரு சுனாமி மாதிரி ஒரு பெருமழை பெஞ்சு அளவில்லாத வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதாங்க அந்த கரையில. அப்ப அதுல பாதி எரிஞ்சு பாதி அணைஞ்ச கிருஷ்ணர் வெந்து வேகாத உடல் அந்த தண்ணியில அடிச்சுக்கின்னு போகுது. எங்க போகுதுன்னா, பூரின்னு ஒரு இடம் இருக்குல்ல நார்த்ல, இப்போ அந்த இடத்துல போய் கரை ஒதுங்குது கிருஷ்ணருடைய அந்த உடம்பு. மழையெல்லாம் விட்ட பிறகு ஊர் ஜனங்க வரும்போது அவங்க யாரோ ஒரு மனுஷன் படுத்துருக்கான், உயிரோட இருந்தா காப்பாத்தெல்லாம் ஓடி இறந்து பார்த்தா பகவான் கிருஷ்ணர் செத்து கிடக்கிறார், பாதி எரிஞ்சு கிடக்குது உடம்பு. ஐயோ அல்லது அவங்க மீறி உடம்ப சகல மரியாதையோட எடுத்துன்னு போய் தகனம் பண்ணி அந்த இடத்துல புதைச்சி அந்த தகனமான சாம்பல அங்க ஒரு கோவில் எழுப்புறாங்க. அதுதான் இந்திய பூரி ஜெகநாதர் கோவில். அது எவ்வளவு இன்னைக்கும் அங்க அந்த கிருஷ்ணருடைய சக்தி மிகுந்து இருக்குதுன்றது எல்லாரும் வந்து சொல்றாங்க. இப்ப பாத்தீங்களா, கடவுளுக்கும் கர்ம வினை இருக்கு, எத்தனை ஜென்மாவை தாண்டியும் அது ஜெயிச்சிருக்கு பாருங்க. அப்ப அந்த ஊழ்வினைன்றத எப்படிப்பட்டது கெட்ட செய்திகளால்தான் வந்து நம்மளை கொடுத்தது. அப்ப பகவானையே தண்டிச்சு அந்த ஊழ்வினை நம்மளை தண்டிக்காம இருக்க நாம நியாயம் பக்கமா தர்மத்தின் பக்கமா வாழணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அதுபடியே நாமளும் நடக்கணும். அதுதான் இந்த இவருடைய புத்தகம் சொல்லுது. அதை நான் உணர்ந்ததை உங்களுக்கும் சொல்லு. நம்ம வேணுன்றது சாதாரணமானது இல்லை. இதனுடைய தன்மையை உணர்ந்து தப்பு செய்யாம நம்ம மனுஷங்களா இல்லாம தேவங்களா வாழ்ந்து மறையணும்ன்றது தான் என்னுடைய குறிக்கோள். நன்றி தோழர்களே, அனைவருக்கும் நன்றி.